சமூகத்தை பாழ்படுத்தும் கள்ளச்சாராய விற்பனை போன்ற குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என்று கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் அருந்தியதில் 26 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார் ஜடாவத்தை மாற்றம் செய்து புதிய மாவட்ட ஆட்சியராக MS பிரசாந்தை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமய்சிங் மீனாவை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக ரஜத் சதுர்வேதி புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியமர்த்தப்பட்டுள்ளார். அதோடு மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவைச் சேர்ந்த காவல் துணை கண்காணிப்பாளர் தமிழ்ச்செல்வன், கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர் கவிதா, திருக்கோவிலூர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர் பாண்டி செல்வி ஆகியோர் அதிரடியாக தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். திருக்கோவிலூர் உதவி காவல் ஆய்வாளர் பாரதி மற்றும் அந்த பகுதி காவல் நிலைய ஆய்வாளர் ஆனந்தன், சிவச்சந்திரன், உதவி ஆய்வாளர் எழுத்தர் பாஸ்கரன், சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் மனோஜ் ஆகியோரும் கூண்டோடு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் உயிரிழந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். சம்பவத்தை தடுக்க தவறிய அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் குறித்து பொதுமக்கள் தகவல் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். சமூகத்தை பாழ்படுத்தும் இத்தகைய குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார்.